விசுவாசிகளுக்குள் வேறுபாடுகள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ரோமாபுரியில் உள்ள சபையில் சில விரும்பத்தகாத காரியங்கள் நடைபெறுகிறது. விசுவாசிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டாயிற்று. போஜனங்களை குறித்த காரியங்களிலும் நாட்களை ஆசரிப்பதை குறித்த காரியங்களிலும் விசுவாசிகளுக்குள் வேறுபாடுகள் உண்டாயிற்று. ரோமாபுரியில் உள்ள சபையின் விசுவாசிகளில் சிலர் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் மோசேயின் பிரமாணத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். நாட்களையும் பண்டிகைகளையும் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின் பிரகாரமாக ஆசரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். போஜன விஷயங்களில் கூட ஒரு சில மிருகங்களின் மாம்சத்தை அவர்கள் தீட்டாக கருதினார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கோ இந்த பிரச்சனை எதுவும் இல்லை. சபையில் உள்ள விசுவாசிகளில் ஒரு சிலர் விசுவாசத்தில் பலமாய் இருக்கிறார்கள், வேறு சிலரோ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதனால் விசுவாசிகளுக்குள் கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் உண்டாயிற்று. ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் சிறிதாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் பெரிதாகி சபையின் ஒற்றுமையை சீரழித்துவிடும். விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள். கர்த்தருக்குள் தங்களுக்கு எல்லாவிதமான விடுதலையும் உண்டு என்று சொல்லி தங்களுடைய பலமான விசுவாசத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் இருப்போர் மீது இரக்கம் காண்பித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களை ஏளனமாய் எண்ணுகிறார்கள். அவர்களை சபையில் சேர்த்துக் கொள்ள தயங்குகிறார்கள். அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களிலும் சத்திய வசனங்களிலும் ஞானம் உள்ளவர்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள். அவர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்ள மறுத்து விடுகிறார்கள். தங்களுடைய சுய அறிவிலும் சுய ஞானத்திலும் பெருமைப்படுகிறார்கள். மற்றவர்களிடத்தில் தங்களைப் போல பலமான விசுவாசம் காணப்படவில்லை என்றால் அவர்கள் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்று நியாயம் தீர்க்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை விட தங்களுடைய விசுவாசம் பலமுள்ளது என்று பெருமைப்படுகிறார்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுவதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ரோமாபுரி சபையில் இந்த கருத்து வேறுபாடு ஒரு கொள்ளை நோயைப் போல பரவிற்று. இக்காலத்திலும் திருச்சபைகளில் விசுவாசிகள் மத்தியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய உதவியினால் விசுவாசிகளுக்குள் காணப்படுகிற கருத்து வேறுபாடுகளை நீக்கி போட வேண்டும். இல்லையெனில் இந்த வேறுபாடுகள் சபையின் வளர்ச்சியை தடை செய்யும் கொள்ளை நோயாக வளரும். இந்த நோய் முடிவில் சபையை உடைத்துவிடும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் இங்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது. அவர்களை சபையில் இருந்து விலக்கி விடாமல் சேர்த்து கொள்ள வேண்டும்.
நீடிய பொறுமையோடு அவர்களுடைய பலவீனமுள்ள விசுவாசத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். ஆகையினால் அவர்களுடைய கிரியைகளும் பலவீனம் உள்ளவைகளாகவே இருக்கும். இதற்காக அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. தங்களிடத்தில் இருப்பது போல அவர்களிடத்தில் பலமுள்ள விசுவாசம் இல்லை என்று தீர்மானித்து அவர்களை ஏளனம் பண்ணக்கூடாது. தேவன் எல்லார் மேலும் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய பிரமாணங்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் பொதுவானது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசத்தில் பலமுள்ளவர்களும் சபையிலுள்ள மற்ற எல்லா விசுவாசிகளும் ஏகோபித்து அங்கீகரித்திருக்கிற காரியங்களில் சபையார் எல்லோரும் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களையும் தங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தேவையில்லாமல் பேசி அவர்களோடு சண்டை போடக்கூடாது. விசுவாசிகளின் ஐக்கியம் அன்பும் சிநேகமும் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். நம்முடைய வீணான வார்த்தையினால் நம்முடைய ஐக்கியம் உடைந்து போய்விடக்கூடாது. தேவையில்லாத வீண் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையான ஐக்கியத்தை பாழாக்கிவிடக்கூடாது. அவர்களுடைய மன ஐயங்களை நாம் குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது. அவர்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அவர்களை தங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். விலக்கி வைத்துவிடக் கூடாது. கருத்து வேறுபாடு உண்டாவதற்கு முக்கியமான காரணங்கள்: எதை புசிப்பது, எதை பானம் பண்ணுவது, யாரோடு புசிப்பது, எங்கு புசிப்பது, போஜனத்தை எங்கு வாங்குவது, எந்த நாளை ஓய்வு நாளாக அனுசரிப்பது, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா, மோசையின் பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா, எண்ணத்தை உடுத்துவது, என்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது, சக விசுவாசிகளிடையே விசுவாசிகளுடைய பொறுப்புகள். தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லா விசுவாசிகளும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஒருவனையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியையும் தேவனுடைய ஊழியக்காரனாக அங்கீகரிக்க வேண்டும். தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற விசுவாசி விழுந்தாலும் தேவனால் நிலைநிறுத்தப்படுவான் என்று விசுவாசிக்க வேண்டும். ஓய்வு நாளை ஆசரிக்கும் விதத்தை குறித்து நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. மற்றவர்கள் புசிப்பதையும் பானம் பண்ணுவதையும் குறித்து ஒருவரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. கர்த்தருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் எல்லோரும் சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும். ஒருவனையும் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. தன்னுடைய கிரியைகளுக்கு அவன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று நம்ப வேண்டும். ஒருவனும் இடறுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் எந்த மிருகமும் அசுத்த மிருகமாக பாகுபாடு பண்ணப்படவில்லை என்பதை அங்கீகரிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு விசனம் உண்டாக்கும் காரியங்களை தவிர்த்து அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சுதந்திரத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிப்பதற்கு இடம் தரக்கூடாது. சமாதானத்திற்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட வேண்டும். மற்ற விசுவாசிகள் இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுகிறதற்காவது ஏதாவது காரியங்கள் ஏதுவாக இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக நமது விசுவாசத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. ஒரு காரியத்தை நல்லதென்று நிச்சயித்திருப்போம் என்றால் அந்த காரியத்தில் நம்மை நாமே குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. சந்தேகப்படும்படியான காரியம் எதையும் செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அவர்கள் பலனடையும் வரையிலும் அவர்களுடைய பலவீனங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிற விஷயத்தில் விசுவாசிகளுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. ஒரு விசுவாசி எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறார். பலவீனனாய் இருக்கிற விசுவாசியோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறார். எந்த பதார்த்தத்தையும் புசிக்கிறவர் தன்னுடைய போஜனத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானத்தோடு இருக்கிறார்.
தேவன் சிருஷ்டித்திருக்கிற எல்லா மிருகங்களும் நல்லதுதான் என்று நம்புகிறார். தேவன் பரிசுத்தமாக்கியதை தான் தீட்டாக எண்ணக்கூடாது என்று நினைக்கிறார். ஆகையினால் பலமுள்ள விசுவாசி எந்த பதார்த்தத்தையும் சந்தோஷமாய் புசிக்கிறார். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்ல. ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவர் எவரோ அவருக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். பலமுள்ள விசுவாசி தன் விசுவாசத்திலும் எண்ணத்திலும் கிரியையிலும் தெளிவுள்ளவராய் இருக்கிறார். தன்னுடைய தெளிந்த விசுவாசத்தின் பிரகாரம் கிரியை நடப்பிக்கிறார். தனக்கு முன்பாக வைக்கப்படுகிற எந்த போஜனத்தையும் தட்டி கழிக்காமல் புசிக்கிறார். விசுவாசத்தில் பலவீனராய் இருக்கிறவரோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறார். மாம்சம் எதையும் இவர் புசிப்பதில்லை. பூமியில் விளைகிற தானியங்களும் மரத்தின் விருட்சங்களும் தனக்கு போதுமானது என்று தீர்மானித்து மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறார். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. பலமுள்ளவன் பலவீனம் உள்ளவனை அற்பமாய் எண்ணக்கூடாது. அதுபோலவே பலவீனம் உள்ளவனும் பலமுள்ளவனை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. இரண்டு பிரிவினரும் தவறு செய்வதற்கு வாய்ப்புள்ளது. ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகளில் இவ்விரு பிரிவினரில் ஒரு பிரிவினர் மெய்யாகவே தவறு செய்திருப்பார்கள். அவர்களுடைய எண்ணங்களும் கிரியைகளும் கர்த்தருக்கு முன்பாக தப்பிதமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களுடைய தவறுகளை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மற்றபடி பலமுள்ளவனிடத்திலும் தப்பிதங்கள் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. பலவீனம் உள்ளவர்களிடத்திலும் தப்பிதங்கள் உண்டு. ஆகையினால் நாம் மற்ற விசுவாசிகளை நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏனெனில் தேவன் பலமுள்ளவனையும் ஏற்றுக்கொள்கிறார், பலவீனம் உள்ளவனையும் ஏற்றுக்கொள்கிறார். ஒருவன் விசுவாசத்தில் பலமுள்ளவனா அல்லது பலவீனம் உள்ளவனா என்பது தேவனுக்கு முக்கியமல்ல. அவன் விசுவாசத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறானா என்பதையே தேவன் பார்க்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளியரங்கமான கிரியைகளை பார்க்கிறான். ஆனால் கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார், அவர்களுடைய இருதயத்தில் உள்ள எண்ணங்களை பார்க்கிறார். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவன் அவனை நிலைநிறுத்தவும் செய்கிறார். நம்மிடத்தில் உண்மையான விசுவாசம் இருக்குமென்றால் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை நிலை நிறுத்துகிறார். நம்மை நிலை நிறுத்த அவர் வல்லவராகவும் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் மற்ற விசுவாசிகளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையினால் கட்டி எழுப்பப்படுகிறது. ஏனெனில் தேவனே விசுவாசத்தில் பலமுள்ளவனையும் பலவீனம் உள்ளவனையும் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். வேலைக்காரன் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை நாம் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. பிறரை நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் அந்த வேலைக்காரன் அவனுடைய எஜமானுக்கே உத்தரவாதியாய் இருக்கிறான். மனுஷர் பொதுவாக பிறருடைய காரியங்களில் தேவையில்லாமல் தலையிடுகிறார்கள். எஜமான்களுடைய காரியங்களிலும் அவர்களுடைய வேலைக்காரருடைய காரியங்களிலும் தேவையில்லாமல் தலையிடுகிறார்கள். விசுவாசத்தில் பலமுள்ளவனும் பலவீனம் உள்ளவனும் கர்த்தருக்குள் நமக்கு சகோதரராகவே இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் நமக்கு வேலைக்காரர் அல்ல. எந்த விசுவாசியும் மற்ற விசுவாசிக்கு எஜமான் ஆவதில்லை. எல்லோருமே சகோதரராகவே இருக்கிறார்கள். ஆனால் இப்பிரபஞ்சத்தினுடைய வழக்கத்தின் பிரகாரம் ஒரு சிலர் தங்களை மற்ற விசுவாசிகள் மீது எஜமான்களாக பாவிக்கிறார்கள். தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனுக்கு பதிலாக இவர்கள் வீற்றிருக்க விரும்புகிறார்கள். தேவன் செய்ய வேண்டிய வேலைகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பி மற்றவர்களுடைய வேலைக்காரர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறார்கள். தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கவோ அல்லது தம்முடைய ஊழியக்காரர்களை குற்றவாளியாக தீர்க்கவோ தேவன் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக தேவன் பார்க்கிறதில்லை.
தேவனே நம்முடைய எஜமான், நாம் யாருக்கும் எஜமான் அல்ல. நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று விரும்பினால் நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் நம்முடைய வழிகளையும் நம்முடைய நடைகளையும் நாம் நியாயம் தீர்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எஜமானாக இருக்கிறார். அந்த விசுவாசி நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவன் உத்திரவாதி. மற்றவர்கள் நம்மை நியாயம் தீர்ப்பதை பார்த்து நாம் கலங்க வேண்டியதில்லை. மற்றவர்கள் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் போது நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏனெனில் மெய்யான நியாய தீர்ப்பு தேவனிடமிருந்து மாத்திரமே வருகிறது. அவர் மாத்திரமே நீதியான நியாயாதிபதி. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். அதே வேளையில் நாம் நின்றாலும் விழுந்தாலும் நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராகவும் இருக்கிறார். நாட்களை விசேஷமாக எண்ணுவது, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளிடத்தில் யூத மார்க்கத்து பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்களில் அநேகர் தங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படி பண்டிகை நாட்களை ஆசரிக்கிறார்கள். ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறார்கள். பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, மாதப்பிறப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை போன்று பல பண்டிகை நாட்களை பயபக்தியாய் ஆசரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்திற்கு முடிவாய் இருக்கிறார். முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. பாரம்பரியத்தின் அடிமைத்தனத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முறித்து போட்டார். இந்த சத்தியத்தை தெளிவாய் அறிந்திருக்கிறவர்கள் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ண மாட்டார்கள். எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுவார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து எல்லா நாளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய நாளாக அங்கீகரிக்கிறோம். அந்த நாளில் சபையாராக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது விசுவாசிகள் எல்லோருக்குமே விசேஷித்த நாள். இந்த நாளை தவிர வேறு எந்த நாளையும் நாம் விசேஷமாக ஆசரிக்க வேண்டியதில்லை. முன்னோர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு அடக்க ஆராதனை நடத்திவிட வேண்டும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை குழி தோண்டி புதைத்துவிட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் நாட்களை விசேஷமாக எண்ணுகிற விஷயத்தில் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் மோசேயின் பிரமாணங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. யூதருடைய ஓய்வு நாள் பிரமாணமும் புதிய ஏற்பாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. புதிய ஏற்பாடும் ஒரு குறிப்பிட்ட நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. ஆகையினால் ஒரு குறிப்பிட்ட நாளை விசேஷமாக எண்ணுகிறவன் தன்னுடைய மனதிலே முழு நிச்சயம் உடையவனாக இருக்க வேண்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். பலமுள்ள விசுவாசியும் பலவீனமுள்ள விசுவாசியும் மெய்யான விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஒருவன் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறான், அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். இதில் தவறு ஒன்றுமில்லை. நாட்களை விசேஷித்துக் கொள்ளும் காரியத்தை தவிர மற்ற காரியங்களிலும் இவன் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறான். ஆகையினால் இவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். இவனுடைய உண்மையான மனதையும் நேர்மையான நோக்கத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நேராகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நல்லவர். அவர் நம்முடைய முகத்தை பார்க்காமல் இருதயத்தை பார்க்கிறவர்.
விசுவாசிகளில் சிலர் நாட்களை விசேஷித்துக் கொள்வதில்லை. இவர்கள் கர்த்தருக்கென்று நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறார்கள். எல்லா நாளையும் ஒன்று போலவே பாவிக்கிறார்கள். மற்ற விசுவாசிகளை புண்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமல்ல. பிரச்சனை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக இவர்கள் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கவில்லை. இவர்களும் கர்த்தருக்கு முன்பாக நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறார்கள். தேவன் நாட்களை சிருஷ்டித்த போது அவற்றை ஒன்று போலவே சிருஷ்டித்தார். நாட்களுக்குள் அவர் வித்தியாசம் காண்பிக்கவில்லை. ஆகையினால் ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து பயபக்தியோடு ஜீவிப்பது மிகவும் நல்லது. எல்லா நாளிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த நாளில் நாம் பயபக்தியாய் இருந்துவிட்டு மற்ற நாட்களில் எப்படியும் ஜீவிக்கலாம் என்று கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. புசிக்கிறவன் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா போஜனங்களையும் விலக்கி விடாமல் புசிக்கிறான். அவன் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். சகலவற்றையும் புசிப்பதற்கு தேவன் தனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறான். தேவனுடைய நாம மகிமைக்காகவே இவன் புசிக்கிறான். புசிக்கும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற பல்வேறு விதமான போஜனங்களுக்காகவும் அவற்றை புசிப்பதற்கு தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருக்கிறான். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விலக்கி வைத்ததை இப்போது புசித்தால் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்காது என்று பயப்படுகிறான். ஆகையினால் ஒரு சில போஜனத்தை இவன் கர்த்தருக்கென்று புசியாதிருக்கிறான். இவன் சில போஜனங்களை புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். சில போஜனங்களை விலக்கினாலும் தான் புசிப்பதற்கு தேவன் வேறு சில போஜனங்களை கொடுத்திருக்கிறார் என்று அங்கீகரித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இவ்வாறாக புசிக்கிறவனும் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்றே புசிக்கிறான், கர்த்தருக்கென்றே புசியாதிருக்கிறான். ஆகையினால் நாம் இவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது, யாரையும் ஏளனம் பண்ணக்கூடாது. நாம் மாம்சத்தை புசித்தாலும் மரக்கறிகளை புசித்தாலும் அதை கர்த்தருக்கென்று புசிக்க வேண்டும். புசிக்கும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவனே எல்லா இரக்கங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர். அவரே நமக்கு கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் போஜனத்தையும் தருகிறவர். அவரே போஜனத்தை பரிசுத்தப்படுத்தி அதற்கு சுவையை கொடுக்கிறவர். நாம் ஒவ்வொரு முறை போஜனம் பண்ணும் போதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். புசிப்பதற்கு முன்பாகவும் புசித்த பின்பும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவன் சிருஷ்டித்தவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாக அவற்றை தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும். அவற்றை பயன்படுத்திய பின்பு அவற்றுக்காக தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டும்.